இந்திய பெருங்கடலோட ஆழத்துல சத்தமே இல்லாம போற நம்ம நீர்மூழ்கி கப்பல்கள், இமயமலையோட பனி உச்சியில -டிகிரி குளிர்ல கண்ணை சிமிட்டாம நம்ம நாட்டை காக்குற ராணுவ வீரர்கள், நீலவானத்தை கிழிச்சுக்கிட்டு எதிரிகளோட நெஞ்ச பிளக்க சீறி பாயிர நம்ம விமானப்படை விமானங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணுது? ஒரு நிம்மதி, ஒரு பாதுகாப்புணர்வு, சரிதானே? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இங்க நாம பாக்குற இந்த அமைதி தான் இன்னைக்கு நம்ம எதிரி நாடுகளோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. இந்தியாவோட இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான சக்தி ஒன்னு சேர்ந்து எழுந்து நிக்குது. அதுதான் இந்தியாவோட ஒருங்கிணைந்த முப்படைகளோட வலிமை. ஒரு காலத்துல தரைப்படை, கடற்படை, விமானப்படைன்னு மூணும் தனித்தனியா செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரே மூளைக்கு கீழே ஒரே இதய துடிப்போட ஒரே இலக்க நோக்கி இந்த மூணு படைகளும் ஒன்னா வேலை செய்யுது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றம் நம்ம எதிரிகளான சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏன் ஒரு சிம்ம சொப்பனமா மாறி இருக்கு. 1999 வருஷம் கார்கில் போர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம படைகள் தனித்தனியா செயல்பட்டதால நம்ம சந்திச்ச சவால்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த போரோட பாடங்களை இருந்ததா இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்கோம். அப்போ அப்படி என்னதான் நடந்தது? இன்னைக்கு நிலைமை எப்படி தலைகீழா மாறி இருக்கு? இந்த வீடியோல இந்தியாவோட இந்த புது அவதாரத்தை பத்தியும் அது எதிரி நாடுகள் மனசுல விதைச்சிருக்கிற பயத்தை பத்தியும் தான் விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருங்கிணைப்பு இல்லாததால நாம என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சோம்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஏதோ ஒரு நிர்வாக சிக்கல் மட்டும் இல்ல, இது நம்ம தேச பாதுகாப்போட ஆணிவரே அசைச்சு பார்க்கிற ஒரு பெரிய பிரச்சனை. 1999 கார்கில் போர் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். டைகர் ஹில் மாதிரியான பனிப்படர்ந்த மலை உச்சியில பாகிஸ்தான் ராணுவம் ஊடுருவி நம்ம ராணுவத்துக்கு பெரிய சவாலை கொடுத்தாங்க. நம்ம தரைப்படை வீரர்கள் அந்த கடுமையான சூழல உயிரை பணயம் வச்சு போராடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உடனடியா விமானப்படையோட உதவி தேவைப்பட்டுச்சு. ஆனா அப்போ இருந்த சிஸ்டம் படி தரைப்படை தளபதி நேரடியா விமானப்படைக்கு உத்தரவு போட முடியாது. அவர் தன்னோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு தகவல் கொடுக்கணும், அங்கிருந்து பாதுகாப்பு அமைச்சத்துக்கு போகணும், அப்புறம் தான் விமானப்படைக்கு உத்தரவு வரும். இந்த நீண்ட நடைமுறையால நமக்கு தேவையான உதவி கிடைக்க ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த ஒருங்கிணைப்பு இல்லாததால தரைப்படைக்கும் விமானப்படைக்கும் இடையில ஒருமித்த கருத்தை அடைகிறதுலயும் தாமதம் ஏற்பட்டுச்சு. இந்த இடைப்பட்ட நேரத்துல நம்ம வீரர்கள் பல அவங்க உயிரை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. கார்கில் போர்ல நாம ஜெயிச்சிருந்தாலும் அது ஒரு விலையுயர்ந்த வெற்றி. அந்த போருக்கு பிறகுதான் வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் கார்கில் மறு ஆய்வு குழுவை அமைச்சாங்க. அந்த குழு அவங்க அறிக்கையில ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க. நம்ம முப்படைகளையும் ஒருங்கிணைச்சு அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு ராணுவ ஆலோசனையை வழங்க ஒரு தலைமை பதவி கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆயுதங்கள் வாங்குறதுல கூட இதே கதை தான். தரைப்படைக்கு ஒரு ஹெலிகாப்டர், விமானப்படைக்கு அதே மாதிரி வேற ஒரு ஹெலிகாப்டர்னு தனித்தனியா வாங்குவாங்க. இதனால செலவு அதிகம், பராமரிப்புல சிக்கல்னு பல பிரச்சனைகள் வந்தது. இதை சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வீட்டுல திறமையான 3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. 3 பேருமே தனித்தனியா ரொம்ப பலசாலிங்க. ஆனா வீட்டுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை வரும்போது 3 பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் நின்று சண்டை போட்டா ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவே 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒரு திட்டம் போட்டு சண்டை போட்டா எந்த பெரிய எதிரியும் ஈஸியா ஜெயிச்சிடலாம். இந்த தனித்தனியா செயல்படுற முறை இன்றைய நவீன போர்களுக்கு சரிப்பட்டு வராது. இன்றைய போர்கள் தரை, கடல், வானத்தோட முடியறது இல்ல. சைபர் ஸ்பேஸ், விண்வெளி, தகவல் போர்னு பல முனைகள்ல ஒரே நேரத்துல நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம படைகள் தனித்தனியா இயங்குறது தற்கொலைக்கு சமம். ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் 2 முனை போரை சந்திக்க நேரிட்டா ஒருங்கிணைப்பு இல்லாம ஜெயிக்கிறது சாத்தியமே இல்லைன்னு இந்திய தலைமைக்கு நல்லாவே புரிஞ்சது. அந்த தேவையில இருந்து உருவானதுதான் முப்படைகளின் தலைமை தளபதி, அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சுருக்கமா சிடிஎஸ்னு சொல்லுவாங்க. பல வருஷ காத்திருப்புக்கு அப்புறமா ஆகஸ்ட் 15, 2019 அன்னைக்கு செங்கோட்டையில இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார். இந்தியாவுக்கு பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி பதவி உருவாக்கப்படும் அவர் சொன்னார். சொன்னபடியே ஜனவரி 1, 2020 அன்னைக்கு இந்தியாவோட முதல் சீரியஸா ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் பதவியேற்றார். இது வெறும் ஒரு பதவி இல்ல, இது இந்திய ராணுவத்தோட சிந்தனையில செயல்பாட்டுல ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்போ சீரியஸோட வேலை தான் என்ன? முதல்ல சீரியஸ் அப்படிங்கிறவர் அரசாங்கத்துக்கு ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆலோசனை சொல்ற ஒரே நபர். இதுக்கு முன்னாடி பாதுகாப்பு அமைச்சர் 3 படை தளபதிகள் கிட்டையும் தனித்தனியா கேட்கணும். இப்போ சீரியஸ் 3 படைகளோட கருத்துக்களையும் ஒன்னு சேர்த்து தெளிவான ஒரு ஆலோசனை அரசாங்கத்துக்கு கொடுப்பார். இதனால முடிவெடுக்கிற வேகம் பல மடங்கு அதிகமாகும். இரண்டாவதா சீரியஸ் அப்படிங்கிறவர் ராணுவ விவகாரங்கள் துறை அப்படிங்கிற ஒரு புது டிபார்ட்மெண்டோட தலைவராகவும் இருப்பார். இதனால படைகளோட சம்பளம், பதவி உயர்வு போன்ற நிர்வாக விஷயங்கள்ல ராணுவமே நேரடியா முடிவெடுக்க முடியும். மூன்றாவதா சீரியஸ் அப்படிங்கிறவர் தலைமை தளபதி குழுவின் நிரந்தர தலைவராக இருப்பார். இதனால முப்படைகளையும் ஒருங்கிணைச்சு கூட்டு பயிற்சிகள், கூட்டு திட்டமிடல், ஆயுத கொள்முதல் போன்றவற்றை முன்னெடுக்க முடியும். இந்த பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்ட ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கறத தன்னோட தாரக மந்திரமா வச்சிருந்தார். அவரோட மிகப்பெரிய கனவு ஒருங்கிணைந்த தியேட்டர் கட்டளைகள், அதாவது இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட்ஸ் அமைக்கிறது தான். அதாவது பாகிஸ்தான் எல்லையை கவனிக்க ஒரு மேற்கு தியேட்டர் கட்டளை, சீனா எல்லையை கவனிக்க ஒரு வடக்கு கட்டளை, கடல் பகுதிகளை காக்க ஒரு கடல்சார் தியேட்டர் கட்டளைன்னு புவியியல் ரீதியா படைகளை பிரிக்கிறது. இந்த ஒவ்வொரு கட்டளைக்கு கீழையும் அந்த பகுதியில் இருக்கிற தரைப்படை, விமானப்படை, கடற்படை பிரிவுகள் எல்லாம் ஒரே தளபதியோட கட்டுப்பாட்டுல வரும். இதனால ஒரு போர் சூழல்ல எல்லா படைகளையும் ஒன்னா பயன்படுத்தி மின்னல் வேகத்துல தாக்குதல் நடத்த முடியும். இதுதான் இதோட திட்டம். ஆனா நாடு அவரோட தலைமையில பெரிய மாற்றங்களை கண்டுட்டு இருந்த நேரத்துல டிசம்பர் 8, 2021 அன்னைக்கு தமிழ்நாட்டுல குன்னூர் பக்கத்துல நடந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் வீரமரணம் அடைஞ்சார். இது இந்தியாவுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனாலும் அவர் தொடங்கி வச்ச
சீர்திருத்தங்கள் நிக்கல. சில மாதங்களுக்கு பிறகு ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் இந்தியாவோட 2வது சிடிஎஸ்ஆ பதவியேற்றார். அவர் ஜெனரல் ராவத்தோட கனவுகளை நனவாக்குற வேலையை தொடர்ந்து வேகமா செஞ்சுட்டு வர தியேட்டர் கட்டளைகளை அமைக்கும் பணி தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சிடிஎஸ் பதவி உருவாக்கம் மற்றும் தியேட்டர் கட்டளைகளை நோக்கிய இந்த பயணம் இந்திய பாதுகாப்புல ஒரு புது சகாப்தத்தோட விடியல்னு தான் நம்ம சொல்லணும். சரி, இந்த ஒருங்கிணைப்பு வெறும் பேப்பரோட நின்னுடுச்சா இல்ல களத்திலையும் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கு? அதுக்கான சில ஆதாரங்களை பத்தி இப்ப பார்ப்போம். முன்னெல்லாம் படைகள் தனித்தனியா பயிற்சி செய்யும். ஆனா இப்போ முப்படைகளும் சேர்ந்து செய்யற கூட்டு பயிற்சியோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. ஆம்பெக்ஸ் மற்றும் டிராபெக்ஸ் போன்ற பயிற்சிகள்ல ஒரு முழுமையான போர்க்கள சூழலை உருவாக்கி 3 படைகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து செயல்படணும்னு பயிற்சி எடுக்கிறாங்க. இது தவிர அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நட்பு நாடுகளோடு சேர்ந்து செய்யற மலபார் பயிற்சியையும் இப்போ நம்ம முப்படைகளோட ஒருங்கிணைந்த பங்களிப்பு அதிகமாயிருக்கு. நவீன போர்ல ஜெயிக்கிறதுக்கு டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல இந்தியா ஒரு பெரிய பாய்ச்சலையே செஞ்சிருக்கு. அதுல முதல் விஷயம் தான் இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க். இப்போ நாடு முழுக்க இருக்கிற எல்லா ரேடார்களையும் ஒரே நெட்வொர்க் கீழ கொண்டு வராங்க. இதனால நம்ம வான்பரப்புல ஒரு சின்ன பறவை நுழைஞ்சா கூட அதை துல்லியமா கண்காணிக்க முடியும். எந்த படையோட ஏவுகணை பக்கத்துல இருக்கோ அதை பயன்படுத்தி உடனே தாக்க முடியும். இரண்டாவதா நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர். இதை நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எல்லையில இருக்கிற ஒரு சிப்பாய் பார்க்கிற தகவலை அதே நேரத்தில் டெல்லியில இருக்கிற கண்ட்ரோல் ரூம்லையும் கடல்ல இருக்கிற போர்க்கப்பலையும் பார்க்க முடியும். செயற்கைக்கோள்கள், ட்ரோன்கள், விமானங்கள், கப்பல்கள், தரைப்படைகள் எல்லாமே ஒரு கண்ணுக்கு தெரியாத வலையால இணைக்கப்பட்டிருக்கு. இதனால கள நிலவரத்தை உடனே புரிஞ்சுக்கிட்டு மிக வேகமா முடிவெடுக்க முடியுது. அடுத்ததா ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு. இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கின ஹெரான் மாதிரி அதிநவீன ட்ரோன்கள் இப்போ முப்படைகளாலும் பயன்படுத்தப்படுது. சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில இந்த ட்ரோன்கள் இரவும் பகலும் கண்காணிப்புல ஈடுபட்டு அங்க நடக்கிற ஒவ்வொரு அசைவையும் நேரடியா டெல்லிக்கு அனுப்புது. அதே மாதிரி தனித்தனியா ஆயுதங்களை வாங்குறதுக்கு பதிலா இப்போ முப்படையோட தேவைகளையும் ஒன்னு சேர்த்து ஒரே ஒப்பந்தம் மூலமா பெரிய அளவுல வாங்குறாங்க. இதனால நாட்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மிச்சமாகுது. சமீபத்துல இந்தியாவோட முதல் முப்படை பொது பாதுகாப்பு நிலையம் அமைச்சிருக்காங்க. இது 3 படையோட வசதிகளையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வருது. இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுது. இந்தியாவோட முப்படையோட ஒருங்கிணைப்பு இனி ஒரு கனவு இல்ல, அது ஒரு நிஜம். தனித்தனி ஆறுகளா ஓடின படைகள் இப்போ ஒரு பிரம்மாண்டமான மகாநதியா உருவெடுத்திருக்கு. இந்த மகாநதியோட வேகத்தை பார்த்து தான் எதிரி நாடுகள் இன்னைக்கு நடுங்கிட்டு இருக்காங்க. இந்தியா இப்படி ஒன்னு சேர்ந்தது சீனா மற்றும் பாகிஸ்தானோட கணக்குகளை மொத்தமா தலைகீழா மாத்திருக்கு. இந்தியா தயாராயிடுச்சுங்கிற செய்தி அவங்க ராணுவ தலைமையங்களை அபாயமணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஏன்? சீனாவோட ராணுவம் எண்ணிக்கையில பெருசுதான், ஆனா போருங்கிறது வெறும் நம்பர்ஸ் கேம் இல்ல, அது வேகம், வியூகம், ஒருங்கிணைப்பு சம்பந்தப்பட்டது. இங்கதான் இந்தியா சீனாவோட கணக்க தப்புன்னு நிரூபிக்குது. தியேட்டர் கட்டளைகளை முழுசா செயல்பாட்டுக்கு வந்தா லடாக்ல ஒரு பிரச்சனைனா அங்க இருக்கிற தளபதி ஒரே உத்தரவுல தரைப்படையும் விமானப்படையும் ட்ரோன்களையும் ஒரு சேர இயக்க முடியும். இந்த வேகம் சீனாவோட பெரிய தரைப்படைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும். இரண்டாவதா சீனாவுக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இந்தியான்னு அழுத்தம் இருக்கு. இந்தியாவோட முப்படைகள் ஒன்னு சேர்ந்ததால இந்த மேற்கு முனை முன்ன விட ரொம்ப வலிமையாயிடுச்சு. இந்திய கடற்படை இந்திய பெருங்கடல சீனாவோட வர்த்தக பாதைகளுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்க முடியும். ஒரே நேரத்துல எல்லையிலையும் கடல்லையும் இந்தியா அழுத்தம் கொடுத்தா அது சீன பொருளாதாரத்தையே பாதிக்கும். இதனால சீனா எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையில இறங்குறதுக்கு முன்னாடியும் பல முறை யோசிக்கும். பாகிஸ்தானை பொறுத்தவரை நிலைமை இன்னும் மோசம். இந்தியாவோட ராணுவ பலத்தோட ஒப்பிடும்போது பாகிஸ்தான் ரொம்ப பின்தங்கி இருக்கு. இந்தியா நடத்தின சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் பாலக்கோட் வான்வழி தாக்குதலை பாகிஸ்தானுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அப்பவே ஓரளவு ஒருங்கிணைப்பு இருந்துச்சு. இப்போ முழுமையான ஒருங்கிணைந்த கட்டளையோட இந்த மாதிரி தாக்குதல்கள் இன்னும் வேகமா, இன்னும் துல்லியமா, இன்னும் பெரிய அழிவை ஏற்படுத்துற மாதிரி நடத்தப்படலாம். தரைப்படை உள்ள நுழையும் போது அவங்களுக்கு ஆதரவா ஹெலிகாப்டர்களும் போர் விமானங்களும் கடற்படையும் சேர்ந்து கிளம்புறாங்கன்னா பாகிஸ்தானால அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது கூடவே இந்தியாவோட ட்ரோன் படைகளும் சைபர் போர் திறன்களும் பாகிஸ்தானோட நிழல் யுத்தத்துக்கு முடிவு கட்டுற சக்தி கொண்டது. தீவிரவாதிகள் எங்க பதுங்கி இருக்காங்கன்னு துல்லியமா கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்கும் அவங்களோட தகவல் தொடர்பு முடக்கிறதுக்கும் இப்ப இந்தியா கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு. இந்த ஒருங்கிணைப்பு எதிரியோட மனசுல ஏற்படுத்துற தாக்கம் வெறும் பயம் மட்டும் இல்ல, அது ஒரு விதமான மரியாதை. வலிமையானவங்களை மட்டும் தான் இந்த உலகம் மதிக்கும். இன்னைக்கு இந்தியா தன்னோட வலிமையை இந்த ஒருங்கிணைப்பு மூலமா உலகத்துக்கே உறக்க சொல்லி இருக்கு. இப்படி முப்படைகளோட ஒருங்கிணைப்புங்கிறது இந்தியாவோட ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா திட்டத்தோட ஒரு முக்கியமான அங்கம். முன்னெல்லாம் நம்ம படைகள் வெளிநாட்டு ஆயுதங்களை தான் நம்பி இருந்தாங்க. ஆனா இப்போ சீரியஸ் தலைமையில முப்படைகளுக்கும் அடுத்த 10-20 வருஷத்துக்கு என்ன தேவைன்னு ஒரு தெளிவான திட்டம் போடுறாங்க. இந்த திட்டம் நம்ம உள்நாட்டு பாதுகாப்பு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. இதோட விளைவு தான் இன்னைக்கு நாம பார்க்கிற உள்நாட்டு ஆயுதங்களோட மறுமலர்ச்சி. அதுல முதலாவதா தேஜஸ் ஃபைட்டர் ஜெட். ஒரு காலத்துல கிண்டல் செய்யப்பட்ட தேஜஸ் இன்னைக்கு இந்திய விமானப்படையோட முதுகெலும்பா மாறிட்டு வருது. அடுத்ததா ஐஎன்எஸ் விக்ராந்த். முழுக்க இந்தியாவிலே கட்டப்பட்ட நம்ம முதல் விமானம் தாங்கி கப்பல். இது கடல்ல இந்தியாவோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துற ஒரு மிதக்கும் கோட்டைன்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் பினாக்கா ராக்கெட். இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செஞ்ச பிரம்மோஸ் உலகத்தோட வேகமான ஏவுகணை. பினாக்கா ராக்கெட்டுகள் எதிரி நிலைகளை நிமிஷங்களை தரைமட்டமாக்கும் சக்தி கொண்டது. இந்திய ராணுவம் 2024ஆம் ஆண்டு தொழில்நுட்பத்தை உள்வாங்கும் ஆண்டா அறிவிச்சாங்க. இந்த தற்சார்பு திட்டம் ஒருங்கிணைப்போட கைகோர்க்கும் போது அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகுது. அதே சமயம் இந்த ஒருங்கிணைப்பு எதிர்கால சவால்களை சந்திக்கவும் இந்தியாவை தயார்படுத்துது. இனி வர போர்கள் வெறும் பீரங்கிகளால் மட்டும் நடத்தப்படாது. உதாரணத்துக்கு எதிரி நாட்டோட மின்சார கட்டமைப்பை முடக்கிறதுல இருந்து தகவல் தொடர்பை செயலுக்கு செய்யறது வரைக்கும் சைபர் தாக்குதல்கள் ஒரு போரோட போக்கையே மாத்திரும். இதுக்காக நம்ம முப்படைகளும் சேர்ந்து பாதுகாப்பு சைபர் ஏஜென்சியை உருவாக்கி இருக்காங்க. அடுத்ததா எதிரி நாட்டு செயற்கைக்கோள்களை முடக்கிறதுக்காக பாதுகாப்பு விண்வெளி ஏஜென்சியும் உருவாக்கப்பட்டிருக்கு. கடைசியா இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஆளில்லாத பீரங்கிகள், ட்ரோன் கூட்டங்கள்னு ஏஐ போர்க்களத்தையே மாத்த போகுது. இதுக்கும் இந்தியா தயாராகி வருது. இந்த எல்லா நவீன போர்களையும் முப்படைகளோட ஒருங்கிணைப்பு இல்லாம ஜெயிக்கிறது சாத்தியமே இல்ல. ஆக இந்தியாவோட இந்த பயணம் வெறும் ஆயுதங்களை ஒருங்கிணைக்கிறது மட்டும் இல்ல, இது தொழில்நுட்பம், தற்சார்பு, எதிர்கால பார்வை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இந்தியாவை ஒரு உண்மையான அசைக்க முடியாத
முடியாத உலக சக்தியா மாத்திர ஒரு பெரிய முயற்சின்னு தான் நம்ம சொல்லணும். கடைசியா நம்ம பாக்குறது என்ன, 1999 கார்கில்ல ஒருங்கிணைப்பு இல்லாததால நம்ம பாடம் கத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அதே இமயமலை உச்சியில எந்த சக்தியும் எதிர்கொள்ள தயாரா ஒரு பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த படையா இந்தியா நிக்குது. தனித்தனி வீரர்களா இருந்த தரைப்படை, கடற்படை, விமானப்படை இன்னைக்கு சீரியஸ் அப்படிங்கிற உள்ளங்கை கீழே ஒன்னு சேர்ந்து எதிரிகளை நொறுக்க தயாரா இருக்கிற ஒரு இரும்பு முஷ்டியா மாறி இருக்கு. ஜெனரல் பிபின் ராவத் போன்ற தலைவர்கள் விதைச்ச விதை இன்னைக்கு பெரிய விருட்சமா வளர்ந்து நிக்குது. இந்த வளர்ச்சி, இந்த ஒருங்கிணைப்பு, இந்த எழுச்சி எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்கல. இது 140 கோடி இந்தியர்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய, நம்ம எல்லைகளை காக்க, நம்ம இறையாண்மையை நிலைநாட்ட. நம்ம எல்லையில இருக்கிற இந்த அமைதி நம்ம பலவீனம் இல்ல, அது நம்ம தன்னம்பிக்கையோட, நம்ம தயாரிப்போட, நம்ம வலிமையோட அடையாளம். இந்தியாவோட இந்த வளர்ச்சி, இந்த ஒருங்கிணைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இந்தியனா நீங்க எவ்வளவு பெருமைப்படுறீங்கன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.